நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையில சியான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. பெரிய தொழிலதிபர் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருப்பாங்க. காசுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அந்த அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. இவங்க தாத்தா சாவுற நிலைமையில இருக்கும்போது இவங்க தாத்தா கிட்ட ஒரு பொய்ய சொல்றாங்க. அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்காக அர்ஜுன் ஒரு நபர்கிட்ட 1 கோடி ரூபாய் தரேன், எனக்கு கொஞ்ச நாள் நீங்க கணவனா நடிக்கணும்ன்ற மாதிரி பேசுறாங்க. அர்ஜுன் யாரு, எதுக்காக அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க, அதே மாதிரி தாத்தா கிட்ட என்ன பொய் சொன்னாங்க, இதெல்லாம் சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த கதைகள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. அதாவது இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. இவரால பெருசா படிக்கலாம் இல்ல. இவர் சின்ன வயசுல இருந்தே கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சின்ன வயசுல வந்து குப்பை பிறக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை பார்த்திருப்பாரு. இப்போ ஓரளவுக்கு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துறாரு. அங்க இருந்து கூலி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. உழைப்புல தான் குறைய சொல்ல முடியாது, ராப்பகலா உழைப்பாரு. ஆனா கூலி வேலையில பெருசா காசு நிக்காது. அதை தாண்டி இவரை பொறுத்த வரைக்கும் உதவி பண்ற எண்ணம்லாம் இருக்கும். இவர் அளவுக்கு கூட சம்பாதிக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்கல்ல, ரோட்ல யாசகம் கேட்கறவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இவர் ஏதாவது பண்ணுவாரு, ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கி தருவாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு. எல்லாருமே இவரை பத்தி பெருமையா பேசுவாங்க. அது என்னன்னா, இவனே வந்து கூலி வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனா இவன் இந்த நிலைமையிலயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றானே, இவன் மனசே மனசு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இவரை பாராட்டுவாங்க. இவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஏதோ நம்மளால முடிஞ்சதை நம்ம மத்தவங்களுக்கு பண்றோம்னு யோசிக்கிற கேரக்டரா தான் அர்ஜுன் இருப்பாரு. இப்ப சியாவை நமக்கு காட்டுறாங்க. அப்படியே அர்ஜுனுக்கு ஆப்போசிட். அர்ஜுன் ரொம்ப ஏழைன்னு சொன்ன பாத்தீங்களா, சியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அதாவது குடும்பத்துல எல்லாருமே பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. சியாவும் வந்து குடும்பத்தோட பிசினஸ் தான் மேனேஜ் பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சியாவை பொறுத்த வரைக்கும் தாத்தாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா பிசினஸ் தான் பார்த்துப்பாங்க. அவங்க பிஸியாவே இருக்கிறதுனால இவங்க கூட வந்து டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த சமயம் தாத்தா இருக்காருல்ல, இவங்க கூடயே தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருப்பாரு. இப்படிதாம்மா இருக்கணும் லைஃப்ல, அப்படிதாம்மா இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருப்பாரு. இவங்க இப்ப கூட பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தாத்தா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிற தகவல் இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க எல்லா வேலையும் விட்டுறாங்க. அதாவது இதெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க, அடுத்த கொஞ்ச நாள் என்னால இங்க வர முடியாதுன்ற மாதிரி எல்லா வேலையும் வந்து மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க நேரா தாத்தாவை பார்க்கறதுக்காக வராங்க. தாத்தா கூடிய சங்கர் அப்படின்ற ஒரு சொந்தக்காரர் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் தாத்தாவோட அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாரு. அதாவது தாத்தாவோட வேலை எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. தாத்தா படுத்த படுக்கையா இருந்தாலும் இன்னமும் பிசினஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. பிசினஸ் ரீதியான முடிவெல்லாம் தாத்தா எடுத்துட்டு இருக்காரு. சங்கர் மூலியமா அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாரு போல. சங்கர் அசிஸ்டன்ட் மாதிரி கூடியே இருக்காரு. சங்கருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இப்ப வந்த இவங்க இருக்காங்கல்ல, சியா இருக்காங்கல்ல, தாத்தாவோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. தாத்தாவுமே வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் இப்படி இருக்கிறது கூட கவலை இல்லம்மா, என் பேத்தியை இன்னும் கல்யாணம் பண்ணி நான் பார்க்காம இருக்கனே, உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி பேசுறாரு. இதை கேட்கிற இவங்களுமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. தாத்தா நம்ம கிட்ட பெருசா எதுவும் கேட்டதே கிடையாது, இப்ப நம்மள கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, இப்ப வந்து அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றலனா எப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தாத்தாவை ஏமாத்துறதுக்காக இந்த இடத்துல ஒரு பொய்ய சொல்லலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இவங்க யோசிச்சு அந்த முடிவை எடுத்துடுறாங்க. இப்ப தாத்தா கிட்ட அந்த பொய்ய சொல்றாங்க. தாத்தா, நான் ஒருத்தரை பயங்கரமா காதலிச்சிட்டு இருக்கேன், நீங்க என்னோட கல்யாணத்தை பார்க்கணும்ன்றதுதான் உங்க ஆசைன்ற பட்சத்துல நான் அவரையே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாத்தாவும் அவர் எப்படி இருப்பாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது மாப்பிள்ளை பையன் எப்படிமா இருப்பான்னும் போது இவங்களுமே வந்து பொய்யா சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு அடையாளமா சில விஷயங்களை சொல்றாங்க. இப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி அடையாளத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு தாத்தா, வீட்டுல நான் எதுக்காக மறைச்சேன், உங்ககிட்ட எதுக்காக மறைச்சேன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஏன்னா தாத்தா கிட்ட இவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பேத்தி எதனால மறைச்சான்ற மாதிரி தாத்தாக்கும் கேள்வி வரும். அதை கேட்டுப்பாரு. இவங்களுமே அதுக்கான காரணத்தை சொல்றாங்க. தாத்தா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து வேற கேஸ்ட சேர்ந்தவர், அதே மாதிரி ரொம்ப பணக்காரர் கிடையாது, நம்ம அளவுக்கு பணக்காரர் கிடையாது, ஓரளவுக்கு பணக்காரர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா பணம் காசெல்லாம் முக்கியமே கிடையாது, நல்ல பையனா இருக்கானன்றது தான் முக்கியம். அதே மாதிரி உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ வந்து நல்ல பையனை தான் தேர்ந்தெடுப்பன்ற நம்பிக்கை தாத்தாக்கு இருக்கு. நல்ல பையனா இருந்தா போதுமா, நம்ம அளவுக்கு வசதியா இருக்கணும்லாம் அவசியமே கிடையாது, வேற கேஸ்டா இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வந்து அந்த பையனை கூட்டு வரியா, நான் அந்த பையனை பார்க்கணும் போல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாத்தா நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் சீக்கிரமே கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க. நம்ம பாட்டுக்கு தாத்தாவோட சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி போய் சொல்லிட்டோம், ஆனா அந்த மாதிரி ஒருத்தனை எப்படி நம்ம பிடிக்கிறது, நம்ம அடையாளத்தை வேற சொல்லிட்டுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் வந்து இவங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏன்னா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க அர்ஜுனை இவங்க பாக்குறாங்க. இப்ப இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே நடந்து போயிட்டு இருக்க அர்ஜுனை பாக்குறாங்க. அர்ஜுன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டாலுமே வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்வார் பாத்தீங்களா, மத்தவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தருவார் பாத்தீங்களா. இவங்க ஒரு கடையில இருக்கும் போது கூட அந்த அர்ஜுன் என்ன பண்ணிருப்பாருன்னா,
ஏழைங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கி தந்திருப்பாரு. அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி தந்திருப்பாரு. அப்ப அந்த கடைக்காரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவனே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கான், இருந்தாலுமே உதவி பண்றானே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. அது எல்லாத்தையும் இவங்களுமே கேட்டிருப்பாங்க. இவங்க சொன்ன அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, அது அர்ஜுன் கூட அப்படியே பொருந்துது. ஏன்னா வந்து தாத்தா கிட்ட இவங்க ரேண்டமா சில விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அப்படியே அர்ஜுன் கிட்ட பொருந்துது. பேசாம இவனை கூட்டிட்டு போனா என்னன்ற மாதிரி இவங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. சரி இவங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி நேரா அர்ஜுன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அர்ஜுன் கிட்ட நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன உதவி அப்படின்ற மாதிரி அவருமே கேக்குறாரு. இல்ல இது கொஞ்சம் பெரிய உதவி, நான் இதுக்காக உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் காசு கூட தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க உதவி என்னன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சா பண்றேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், எனக்கு காசெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே வந்து என்ன விஷயமோ அதை சொல்லலான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது பொய் சொல்லணும், எனக்கு வந்து வரப்போற கணவர் மாதிரி நீங்க நடிக்கணும், அதாவது லவ்வர் மாதிரி நடிக்கணும், ரெண்டு பேருமே போலியா கல்யாணம் பண்ற மாதிரி கூட நிலைமை வரலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் என்னால பொய் மட்டும் சொல்ல முடியாது, நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல என் நிலைமை இப்படி இருக்கு புரிஞ்சுக்கோங்க, நான் காசு வேணா தரேன், 1 கோடி ரூபாய் வரைக்கும் தரேன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. எங்க திரும்பி காசை பத்தி பேசாதீங்க, நான் காசு உங்ககிட்ட கேட்டேனா பொய் சொல்றதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சியா என்ன சொல்றாங்கன்னா, என் தாத்தாவோட கண்டிஷன் இப்படி இருக்கு, அதனால தான் நானே பொய் சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவோட கண்டிஷன் எல்லாம் புரிய வச்சு தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சோ தாத்தாவோட கண்டிஷன் இப்படி இருக்குல்ல, அவர் தேறி வரதுக்கு இது உதவி செய்யும்னா இந்த விஷயத்த நம்ம பண்ணலாமேன்ற மாதிரி அர்ஜுனுமே யோசிக்கிறாரு. சரி ஓகேங்க நான் நடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு காசெல்லாம் தேவையில்ல, எவ்வளவு நாள் இந்த நடிக்கிற நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 1 வாரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி 1 வாரம் தானே, நான் நடிக்கிறதுக்கு வரேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவரை டோட்டலா சேஞ்ச் பண்ணோம்ல, இவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்காரு, பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்காரு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சியாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல உங்களை வந்து வேற மாதிரி மாத்தணும், ஏன்னா ஓரளவுக்கு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்ன்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உங்களை மாத்தணும்னு சொல்லும் போது இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அங்க மேக்கப்லாம் பண்ணி இவரை வேற ஒரு ஆளா மாத்திடுறாங்க. நானா இதுன்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதை கேட்ட சியாவும் ஸ்மைல் பண்றாங்க. இப்ப தாத்தா கிட்ட கூட்டு போனா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தாத்தாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப தாத்தா கிட்ட நான் சொன்னவர் இவர் தான் தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா வந்தோடனே அர்ஜுன் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு. இதெல்லாம் தாத்தாக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பேசும்போதே அர்ஜுன் வந்து ரொம்ப மரியாதையோட பேசிட்டு இருக்காரு. நல்ல பையனா இருக்கானே அப்படின்ற மாதிரி தாத்தாக்கும் தோண ஆரம்பிக்குது. தாத்தாவுமே நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கணும், அதை பார்க்கணும்ன்றது தான் என்னோட ஆசைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சியா இதை எப்படியாவது தடுக்கணும், அதாவது தாத்தாவை பார்க்க வச்சிட்டோம், இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, தாத்தா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்க கேஸ்ட் எல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா குடும்பத்தை சேர்ந்த மத்தவங்க இதை ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க தாத்தா. நீங்க இவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கூட்டு வந்துட்டேன் தாத்தா. நான் வந்து கண்டிப்பா எப்படியாவது கொஞ்சம் பொறுமையா பேசி வீட்டை சேர்ந்த எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தாத்தா என்ன சொல்றாருன்னா, இல்லம்மா நான் சொன்னா அதை மீறி வந்து குடும்பம் வந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்களா, எல்லார்கிட்டையும் எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசுறேன், எல்லாரையும் நான் சம்மதிக்க வைக்கிறேன், கண்டிப்பா உங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. சோ இங்க இருக்க சங்கர் இருக்கார்ல, அதாவது தாத்தாவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த அர்ஜுனையே கொஞ்சம் சந்தேகமா பாக்குறாரு. அது என்னன்னா, இந்த அர்ஜுனை வேற எங்கேயோ நம்ம பார்த்திருக்குமேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அர்ஜுன் சாதாரண ஆளுன்றது இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஆனா வந்து கன்ஃபார்மா தெரியல. கன்ஃபார்மா தெரிஞ்சா இங்கேயே கூட வந்து இவர் மடக்கி இருப்பாரு. ஆனா வந்து நம்ம ஒரு பக்கம் விசாரிக்கணும், இந்த பொண்ணு ஏதாவது டிராமா, அதாவது இந்த பேத்தி ஏதாவது டிராமா பண்றாளா அப்படின்ற மாதிரி சங்கருக்கு டவுட் வந்துருது. அவர் ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்றாருல, சியாவால எதுவுமே சொல்ல முடியல. சரி தாத்தா நீங்க வந்து எல்லார்கிட்டயும் பேசி பாருங்கன்னு சொன்னேன். இவர் சட்டுன்னு எல்லார்கிட்டயும் பேசி வந்து ஓகே வாங்கிடுறாரு. இப்ப வீட்டை சேர்ந்தவங்க தாத்தா சொன்னா சரியா தான் இருக்கும், எங்களுக்கு அந்த கேஸ்ட் எல்லாம் வேற வேற கேஸ்ட்ன்றது கொஞ்சம் உறுத்தலா தான் இருக்கு, ஆனா தாத்தா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது சரியான முடிவா தான் இருக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப கல்யாண ஏற்பாடு வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா தாத்தா எவ்வளவு நாள் இருப்பாருன்றது தெரியல, எப்பனாலும் இறக்கலான்ற நிலைமையில சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிடலான்ற மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வரும்னு சியாவே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சரி தாத்தா கிட்ட நம்ம வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தரை காமிச்சிட்டோம், அது கல்யாணம் அளவுக்கு போகாதுன்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஏற்கனவே அர்ஜுன் கிட்ட கல்யாண லெவலுக்கு போனாலும் நீங்க உதவி செய்யற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் சும்மா தானே பண்ண போறோம், எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப கல்யாண நாளும் வந்துருது. இவங்க 2 பேருமே வந்து மணமேடைக்கு வந்துடுறாங்க. தாத்தாவும் வந்து அந்த கண்டிஷன்ல அங்க பாக்குறதுக்காக வந்துடுறாரு. எப்படியோ நம்ம பேத்தியோட கல்யாணத்தை பார்க்க போறோம்ன்ற மாதிரி அவருக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அப்பன்னு பார்த்து சங்கர் அங்க ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவனை பொறுத்த வரைக்கும் பணக்கார குடும்பத்தெல்லாம் சேர்ந்தவன் கிடையாது, இவன் ஒரு சாதாரண ஏழை கூலி தொழிலாளி, இவன் பாருங்க இந்த வேலையை தான் பாக்குறான்ற மாதிரி எல்லா எவிடன்ஸையும் எல்லார் முன்னாடியும் காமிச்சிடுறாரு. இந்த அர்ஜுனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு
ஸ்டேஜ்ல அர்ஜுன் கோவப்பட்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமா நான் ஏழை தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையானவன், இது வரைக்கும் நான் யாரையும் ஏமாத்தினது கிடையாது. இந்த ஏமாத்துற விஷயத்துக்கும் நான் வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா வந்து பேத்தி உங்களோட நிலைமையை சொன்னாங்க, உங்களை இந்த நிலைமையில வந்து ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணும், இந்த விஷயம் பண்ணா அது உதவியா இருக்கும்ன்றதுக்காக தான் பண்ணேன், ஏமாத்தணும்ன்ற நோக்கம் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சியாவும் செஞ்ச தப்புக்காக தாத்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. தாத்தா நீங்க அந்த மாதிரி சொன்னோன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பொய்யா ஒரு விஷயத்த சொன்னேன் தாத்தா, உங்களை சந்தோஷமா பார்க்கணும், சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி இவர்கிட்ட நான் காசு தந்து தான் அப்ரோச் பண்ணேன், ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் காசெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க உதவி கேட்கறீங்க, ஒரு உதவியா நான் பண்றேன்ற மாதிரி தான் சொன்னாரு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரிலாம் சியாவும் அர்ஜுனை பத்தி எடுத்து சொல்றாங்க. தாத்தாவுக்குமே அர்ஜுன் ரொம்ப பிடிச்சிருது. ஏன்னா தாத்தா வந்து பணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு ஏற்கனவே சொன்னார்ல, அதே தான் இப்பயும் யோசிக்கிறாரு. பணம் இல்லைன்னா என்ன, இவன் நல்லவனா இருக்கானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் வந்து இப்ப சியா வந்து நடிக்கிறதுக்காக தான் இவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. சியாக்கு இவரை பிடிக்குமா என்னன்றதெல்லாம் தாத்தாக்கு தெரியாதுல்ல. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப நல்லவன்பா, உன் லைஃப் நல்லபடியா இருக்கும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நீ வந்து இந்த கல்யாணத்தை பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சியா வந்து தாத்தாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பாங்க. இல்லம்மா நீ உனக்கு பிடிச்சவனா பாரு, உனக்கு பிடிச்சவனா கல்யாணம் பண்ணு, என்ன சந்தோஷப்படுத்துறதை காட்டிலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரோன்ற மாதிரிலாம் தாத்தா எமோஷனலா பேசுறாரு. இப்ப தாத்தாவோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா மாற ஆரம்பிக்குது. வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா தாத்தா அந்த இடத்துல தவறிடுறாரு. தாத்தா இறந்து போனதை சியாவால ஏத்துக்க முடியல, குடும்பத்துல இருக்க யாராலையும் ஏத்துக்க முடியல, எல்லாருமே உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப சியா இருக்காங்க பாத்தீங்களா, செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அர்ஜுனுக்குமே தாத்தா இறந்து போன விஷயம் தெரிய வருது. அவருமே அந்த இடத்துக்கு வந்து சோகமா நிக்கிறாரு. இப்ப தாத்தாவை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிராவல் பண்ணாங்கல்ல, அதாவது சியாவும் அர்ஜுனும் சேர்ந்து பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. தாத்தாவை ஏமாத்துறதா நினைச்சு இவங்க பழக ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அதுல சியாக்கு அர்ஜுனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா வந்து அர்ஜுன் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் தான், சாதாரண ஆளு தான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துல நல்லவனா இருந்தான், நம்மள வந்து நல்லபடியா வந்து நமக்காக ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் வந்தான்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே சமயம் அர்ஜுனோட லைஃபை நம்ம மாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருல, அதை நம்ம மாத்தணும்னு யோசிக்கிறாங்க. அவர் ஏற்கனவே காசு தரும் போது கூட மறுத்திருப்பாரு. சரி இந்த வாட்டி நம்ம போய் காசை தந்துடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப தாத்தாக்கான எல்லா விஷயமும் முடிஞ்சோன்னா அர்ஜுனை பாக்குறதுக்காக வராங்க. ரெண்டு பேருமே தாத்தா விஷயமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய காசு எடுத்து அவர்கிட்ட தராங்க. நீங்க இது மூலியமா உங்க லைஃபை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எனக்கு இந்த காசெல்லாம் தேவையில்லைங்க, என் லைஃபை கஷ்டப்பட்டு நான் மாத்துறேன், அதுதான் கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி காசு வாங்கி மாத்துறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி என்னோட ஆபீஸ்ல வந்து நீங்க வேலை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. சியாக்குள்ள அவர் மேல ஒரு காதல் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளிப்படுத்தலான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா இவர் ஆபீஸ்க்கு வந்தோன்னா பழகுற வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளவு பணக்காரங்க நம்ம கிட்ட பழகுறத மத்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறாரு. சியா அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, இவர்கிட்ட சகஜமா பழகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல சியா வந்து காதலை வெளிப்படுத்துறாங்க. என் தாத்தா கிட்ட நான் பொய்யா ஒரு விஷயத்த சொன்னேன், அது ஏன் உங்க அடையாளத்தை சொன்னேன்னு எனக்கு தெரியல, அதே மாதிரி உங்க கூட நான் டிராவல் பண்ணதுல உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ரெண்டு பேரு உண்மையிலேயே சேர்ந்தா என்னன்ற மாதிரி கேட்கறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல அது எப்படி ஒத்து வரும்னு தெரியல, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஏத்துப்பாங்களான்னு தெரியலன்னும் போது வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும் போது அர்ஜுனுமே ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து வீட்டுல இருக்கவங்க வந்து ஏற்கனவே தாத்தா சொன்னதுனால சம்மதிச்சிருப்பாங்க. ஆனா இவன் ரொம்ப ஏழல, எப்படி இந்த முடிவு எடுக்கிறது, இப்ப தாத்தாவும் இல்ல, நீ வந்து இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல தாத்தாக்கு இவனை ரொம்பவே பிடிச்சிருந்தது, தாத்தா இத நினைச்சுதான் சந்தோஷப்படுவாரு, நான் இவன் கூட சேர்றத நினைச்சுதான் சந்தோஷப்படுவாரு, எனக்காக சம்மதிங்க, இவனை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸுக்குமே அவரை பத்தி புரிய வைக்கிறாங்க. பேரண்ட்ஸுமே ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா கல்யாணம் முடிக்கிறாங்க. தாத்தாவோட போட்டோவை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே வணங்கலாம் செய்யறாங்க. இவங்க கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதே சமயம் இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ சஜஷன்ல போய் காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.